தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக போன வாரம் தஞ்சாவூரில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்திருக்கு. அது மட்டும் அல்லாமல் சனிக்கிழமை மகளிர் தினத்தை ஒட்டி ஒரு பொதுக்கூட்டம் நடந்திருக்கு. இந்த 2 பொதுக்கூட்டத்திலையும் தேர்தல் வாக்குறுதிகளை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. அது என்னென்ன, அது உண்மையிலேயே பயனுள்ளதான ஒரு வாக்குறுதிகளா மக்களுக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஜேசிடிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய இந்த சுவாரஸ்யமான தகவல்கள், அரசியல் சார்ந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தஞ்சாவூர் ஒரு விவசாய நிலம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துல உரத்தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாரு. 5 ஏக்கர் வரை நிலமுள்ள எல்லா விவசாயிகளுடைய கடன்கள் முழுவதுமாக நீக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அதே மாதிரி 5 ஏக்கருக்கு மேலே வரைக்கும் நிலம் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்கள் இருக்குது அப்படின்னா அந்த கடன்லேருந்து 50% தள்ளுபடி பண்ண முடியுமா அப்படிங்கிற சாத்தியக்கூறு இருந்துச்சு அப்படின்னா அது என்ன, அது எப்படி அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக 2 ஏக்கர் வரை நிலம் உள்ள அல்லது நிலமற்ற விவசாயிகளுடைய பிள்ளைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய படிப்பு செலவு, அதாவது மெடிக்கல் காலேஜ் இல்லை அப்படின்னா இன்ஜினியரிங் காலேஜ் எது எடுத்தாலுமே அவங்களுடைய படிப்பு செலவு எல்லாத்தையுமே அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஒன்றிய இல்லைன்னா மாநில அரசுகளை பார்த்துருந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு இது உட்படாது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. நெல் கொள்முதல் நிலையம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நிலையத்தில் போதுமான வசதி அதே மாதிரி ஒரு பாதுகாப்பு எல்லாமே பக்காவாக செஞ்சு தரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் கமிஷன் அப்படிங்கிற விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு ப்ராப்பரான ஒரு நெல் கொள்முதல் பண்ண வராங்க அப்படின்னா விவசாயிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் என்ன விஷயமோ அதற்கான அமௌண்ட் மட்டும் பேசிப்போ கமிஷன் அப்படிங்கிற விஷயம் இருக்காது அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாரு. முக்கியமாக எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு ஆதரவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விவசாயிகளுக்கு எதிரான இல்லை அப்படின்னா விவசாயத்திற்கு எதிரான எந்த விதமான திட்டமும் இந்த மாநிலத்தில் அனுமதிக்கப்படாது அப்படிங்கிற விஷயத்தை ஆணித்தரமாக சொல்கிறாரு. இது எல்லாமே தஞ்சாவூரில் சொல்லக்கூடிய முக்கியமாக விவசாயிகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு வாக்குறுதிகளாக இது இருக்குது. இது மகளிர் தினத்தை ஒற்றி மாமல்லபுரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய வாக்குறுதிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் அவங்களுக்குன்னு தனித்தனியாக ஒரு இலாக்கா உருவாக்கப்படும். அப்படி உருவாக்கப்பட்ட இலாக்கா எனது கட்டுப்பாட்டில் இயங்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதாவது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் ஒரு ப்ராப்பரான இம்பார்ட்டன்ஸ் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 60 வயது வரை உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500 ரூபாய் கொடுக்கப்படும். இதுலேயும் அதே மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது. மாநில இல்லை அப்படின்னா ஒன்றிய ஒரு வேலை செய்யக்கூடிய குடும்ப தலைவிகளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது உட்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக கொடுக்கப்படும் அப்படிங்கிறத இந்த மாமல்லபுரத்தில் நடந்த மகளிர் தின விழாவில் சொல்கிறாரு. பெண்களின் திருமணத்திற்காக ஒரு பவுன், அதாவது 8 கிராம் தங்கமும் அதே மாதிரி ஒரு தரமான குவாலிட்டியான ஒரு பட்டுப்புடவை அரசாங்கத்தின் சீராக கொடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி 1 முதல் 12ஆம் வரை படிக்கிறதுக்கு மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் தரப்படும். ஏன்னா மாணவருடைய பள்ளி கல்வி நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ராணி வேலு நாச்சியார் படை, அதாவது பெண்களினுடைய பாதுகாப்பிற்காக இந்த ஒரு படையை அமைத்து அவங்களுடைய பாதுகாப்புக்கு என்ன பண்ணணும், என்ன ப்ரோட்டோகால்ஸ்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தனியாக ஒரு படை அமைத்து, அதாவது உமன் சேஃப்டிக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணுவோம் இந்த ராணி வேலு நாச்சியார் படை மூலியமாக அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு பெண்கள் நீதிமன்றம், அதாவது பெண்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கு சீக்கிரமாக ஆராய்ஞ்சு அதற்கான தீர்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு நீதிமன்றம் தனியாக அமைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த தேர்தல் வாக்குறுதியாக சொல்லியிருக்காரு. அஸ் வெல் அஸ் ஆல்சோ பெண்களுக்கு இலவச பேருந்து வசதி அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதே மாதிரி நியாய விலை கடை, கல்லூரிகள், பள்ளிகள் இந்த மாதிரியான எல்லா இடத்துலையுமே விலையில்லா சானிடரி நாப்கின் கிடைக்கிற வசதி கொண்டு வரப்படும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் கூடவே ஒரு பேபி வெல்கம் கிட்டும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மகளிரை பேஸ் பண்ணி, பெண்களை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ மகளிர் தினம் அப்படிங்கிறப்ப பெண்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
எல்லாமே வந்து ஓவராலாக வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு வாக்குறுதிகளாக இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஒரு சிறந்த நடிகர், இவருக்கும் அவருடைய மனைவி சங்கீதாவுக்குமான ஒரு விவாகரத்து பிரச்சனை வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இந்த வாரத்தில். அதை பற்றி இந்த விழாலேயோ இந்த பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரான்னு கேட்டால் எஸ், அவரே வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இது வந்து நீங்கள் யோசிக்கிறதுக்கோ நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கோ என்னை நினச்சி அழுகிறதுக்கோ எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அது என்னோட பிரச்சனை, அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அதை யோசிக்கிறதுக்கோ நீங்கள் பேசுகிறதுக்கோ அது வந்து அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லி நீங்கள் யோசிக்காதீங்க, அது என்னோடய பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன். நம்ம வந்து மக்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து பெண்களுக்கு தேவையான வாக்குறுதிகளை பற்றி அழகழகாக சொல்லி வச்சுருக்காரு. தஞ்சாவூரில் ஒரு விவசாய ஒரு மாவட்டம். ஸோ வந்து அந்த இடத்துல என்னென்ன விவசாயிகளுக்கு தேவைப்படுமோ அது எல்லாமே சொல்லியிருக்காரு. மகளிர் தினத்துக்காக பெண்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுமோ அது ஒரு தேர்தல் வாக்குறுதிகளாக சொல்லியிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய பொதுக்கூட்டங்களில் என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகள் சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு தெரியணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம ஜெசிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா இந்த மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகள் என்ன சொல்கிறாங்க, மற்ற கட்சிகளும் என்னென்ன விஷயங்கள் சொல்ல வராங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கே தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.